Hello everyone. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், பர்டிகுலராக 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நடப்பு நிகழ்வுகள், குறிப்பாக வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாநிலத்தோட நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நியூஸில் உங்களுக்கு வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, குரூப் 2A மெயின்ஸு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2025 அந்த இயரில் என்னென்னலாம் முக்கியமான அப்டேட்ஸ் நடந்திருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நியூஸ் பார்க்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் தான். அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜேகேவும் பார்க்கலாம். ஓகேங்களா? நடப்பு நிகழ்வில் ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கக்கூடிய அறிவியல் சம்மந்தப்பட்டமான டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்லைனர்ஸாக தான் இருக்க போகுது. ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு ஒன்லைனர்ஸாக தான் இருக்க போகுது. ஒன் ஆஃப்டர் ஏதாவது நான் படிக்கிறேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணி சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸில் நடப்பு நிகழ்வுகளையும் பார்ப்போம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜேகேவும் பார்ப்போன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக படிக்கும்போது நீங்கள் அதே மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் படித்த மாதிரியா இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் படித்த மாதிரியா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன், செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் தட் த லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் will be celebrated as குரல் வீக். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் குரல் வாரம் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். ஓகே, ஸோ அப்போ கடைசி வாரம், ஒரு வருஷமும் டிசம்பரில் இருக்கக்கூடிய கடைசி வாரம் வந்து குரல் வாரம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குரல் வாரம் வந்து எப்போ இருக்கலாம், எந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இருக்கலாம், எந்த பர்டிகுலர் வீக்கில் இருக்கலான்ற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியா இருக்குமா, லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரா, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரா, இல்லைனா பொங்கல் வீக்கான்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் ஃப்ரேமாக இருக்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சிஎம், தமிழ்நாடு சிஎம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் எப்போவுமே எவ்ரி இயர் டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு குரல் வீக், குரல் வாரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போது லாஸ்ட் வீக் கீ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் குரல் வாரம். ஓகேங்களா? அதுதான். ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் குரல் வாரம் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், தமிழ்நாடு's ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வாஸ் ஓப்பன் ஆன் த பேக் வாட்டர்ஸ் ஆஃப் முட்டுக்காடு. சென்னையில் முட்டுக்காடு இருக்கு இல்லையா, சென்னைக்கு அருகில் முட்டுக்காடு இருக்கு இல்லையா, ஓகேங்களா, அங்கே பேக் வாட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழில் பார்த்துடலாமா? சென்னை அடுத்த முட்டுக்காடு காயலில் தமிழ்நாட்டின் முதல் மிதக்கும் உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ பேக் வாட்டர்ஸ் அப்படின்னா ரிவர்ஸில் போகிறது கிடையாது. ஒரு ரிவர், ஒரு நதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் சில பார்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும், சில பார்ட்டில் ஸ்டாக்னட்டாக இருக்கும், சில பார்ட்டில் ரொம்ப மைல்டாக தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்த நம்ம வந்து பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேம் வந்து அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. பேக் வாட்டர்ஸ்னால் வந்து ரிவர்ஸில் போகிற வாட்டர் கிடையாது. நதியில் வந்து எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு ஒரே ஃப்ளோ, ஒரே ஸ்பீடில் ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பார்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ரீஜனை நம்ம பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முட்டுக்காடில் அப்படி இருக்கக்கூடிய பேக் வாட்டர்ஸில் நம்ம ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், ஓகேங்களா, அந்த ஓடுற அந்த நதியிலேயே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஒன்று அதுக்கு மேலே வச்சு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட்னு பார்க்கும்போது இடம் முட்டுக்காடு, பேக் வாட்டர்ஸு, ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். எப்பவுமே இந்த சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? சூப்பர்லேட்டிவ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும் இல்லையா, ஹையஸ்ட், டாலஸ்ட், ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ்ஸில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த பர்டிகுலர் நியூஸுக்கு நீங்கள் ரொம்ப அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரணும். ஏன்னா அது எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, 2 வருஷத்துக்கு கழிச்சு ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு வேற ஒன்று வரும். இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு வேற ஒரு ரெக்கார்டு வரும். ஸோ அதனால நம்ம கீனாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்தந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நியூஸ் என்னன்றதை கிளியராக நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா முட்டுக்காட்டில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் ஹையஸ்ட், டாலஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுவுமே எல்லா ரெக்கார்டுமே ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதனால் நீங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு கீனாக வாட்ச் பண்ணணும். மாறி இருக்கா, மாறலையா, அதே இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் பழைய டேட்டாவும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுருப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் ஹஸ் அச்சீவ்ட் 100% டிரான்சிஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி. இந்த அப்பர் பிரைமரின்னு நம்ம செகண்டரின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 1 to 5 பிரைமரி, 6 to 8 செகண்டரி, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி 11, 12 அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100% டிரான்சிஷன் ரேட். இந்த டிரான்சிஷன் ரேட் அவங்க சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரியில் படித்த எல்லா மாணவர்களுமே வந்து அப்பர் பிரைமரிக்கு போயிருக்காங்க. யாருமே ட்ராப் அவுட் ஆகல, யாருமே டிஸ்கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர் தொடக்கப்பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் வீதம்
100% உயர்ந்துள்ளது. ஓகேங்களா, பிரைமரியில் படித்த எல்லாருமே அப்பர் பிரைமரிக்கு போயிருக்காங்க, ட்ராப் அவுட்டும் ஆகலை, டிஸ்கண்டினியூ பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். ஓகே, ஸோ அப்போ எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து அரசாங்கமும் கொடுக்குது, மக்களும் கொடுக்குறாங்க அப்படின்றதுல இது வந்து ஒரு பிரைமரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 100% டிரான்ஸ்லேஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், the Toda tribe celebrated their traditional Modwath festival to mark the new year. ஓகேங்களா, தோடர்கள் அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே இருக்காங்க? ஓகே, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, தோடா ட்ரைபு மோத்வேத் ஃபெஸ்டிவல் நியூ இயர் மார்க் பண்ணுறாங்க அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ். இதை விட்டு என்னென்ன ஸ்டாட்டிக் இருக்கலாம்? தோடா ட்ரைப் பிலாங் டு விச் ரீஜன், எந்த ரீஜனில் தோடா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க, எங்கே வசிக்கிறாங்க, எங்கே வந்து ஆண்டாண்டு காலங்களாக இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது நீங்கள் தேடி போகணும். ஜஸ்ட் நியூஸாக மட்டும் பார்க்காம, இந்த ஒன்லைனராக மட்டும் பார்க்காம, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி நீங்கள் போகணும். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து நீல்கிரிஸ். ஓகேங்களா, ஸோ நீல்கிரிஸ் இடத்துல வந்து என்ன இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோடா ட்ரைப்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ மோத்வாத் ஃபெஸ்டிவல், ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட சிக்னிஃபிகன்ஸ் நியூ இயர் மார்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது பெரும்பாலும் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கும், டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். ஸோ ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்காக, ஓகேங்களா, ஒரு ஆண்டு சிறப்பாக முடிஞ்சதாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அடுத்த ஆண்டு தொடங்க போகுதுன்றது மாதிரி ரெண்டுத்தோட சிக்னிஃபிகன்ஸை வச்சு இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நாளும் கிடையாது, ஒரு வாரம் இருக்கும். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும், அந்த ஆண்டு முடிய போது, அடுத்த ஆண்டு தொடங்க போகுது அப்படின்றது ரெண்டு பர்டிகுலர் ஈவெண்ட்ஸு முன்ன வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, புத்தாண்டை குறிக்கும் வகையில் தோடா பழங்குடியினர் தங்களின் பாரம்பரிய மோத்வெத் திருவிழாவை கொண்டாடினர். ஓகே, ஸோ தோடாஸ் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ரீஜனில் இருப்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட், தமிழ்நாடு ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிசீஸ்டு டொனேஷன்ஸ். ஓவர் 50% ஆஃப் டோனார்ஸ் கேம் ஃப்ரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ரொம்ப நல்ல நியூஸ். இது வந்து இதில் நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ்டு டொனேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க, அதாவது பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனிங் போயிடுச்சு அப்படின்னா டெட்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் இருக்க ஆர்கன்ஸை வந்து நல்ல செயல்பட்டு இருக்க ஆர்கன்ஸை எடுத்துருவாங்க, ஏன்னா அது தேவைப்படுறவங்களுக்கு டொனேட் பண்ணலான்ற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து எங்கே அதிகமாக நாட்டிலேயே எங்கே அதிகமாக வந்து டொனேஷன்ஸ் பண்ணுறாங்க, அந்த டிசீஸ் டொனேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது ஒன் திங். ரெண்டாவது, இந்த டொனேஷன்ஸ் எங்கேருந்து அதிகமாக வந்திருக்கு? ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கொடுக்குறாங்களே டொனேஷன்ஸ், இது எங்கேருந்து அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஓகேங்களா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய பேஷன்ஸ், அங்கே அட்மிட் ஆகிருக்கக்கூடிய பேஷன்ஸ், அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இறக்கும் தருவாயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் அதிகமாக டொனேஷன்ஸை அவங்க தான் வந்து முன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃபைன். ஸோ அப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டொனேஷன்ஸ், டிசீஸ் டொனேஷன்ஸ் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டிலேயே வந்து எந்த பர்டிகுலர் செக்டார் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டான்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் 50% மேலே, ஓகேங்களா, 50% மேலே டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட உற்றார் உறவினரோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? உறுப்பு தானம் செய்தவர்களில் அதிக எண்ணிக்கையை தமிழகம் பதிவு செய்துள்ளது. தானம் செய்தவர்களில் 50%க்கும் அதிகமாக அரசு மருத்துவமனைகளை சேர்ந்தவர்கள் ஆவர். ஓகே, ஸோ ரெண்டுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது, தமிழ்நாடு அசம்பிளி ஹஸ் பாஸ் கிரிமினல் லாஸ் அண்ட் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன். ஓகேங்களா, ஸோ 2025 ஒரு பில் வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பில்ஸை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் பில் 2025. ஓகேங்களா ஃபைன். இந்த பில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு ஓகே இங்கேன்னு பார்க்கும்போது இந்த அசம்பிளியில் பாஸ் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் அசன்ட் கொடுத்துட்டார் அப்படின்னா அது ஆக்டாக மாறிடும். பொதுவாக உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி பில் வந்து ஆக்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு ஹவுஸ்லையும் பாஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்துட்டார் அப்படின்னா, அவர் அப்ரூவல் கொடுத்துட்டார் அப்படின்னா பில் அப்படின்றது ஆக்டாக மாறிடும். இல்லைனா பில்ன்றது பில் வரைக்கும் பில்லாகவே இருக்கும். அதை வந்து உங்களுக்கு ரிப்பன் பண்ண சொல்கிறாங்களா இல்லை ரிவைஸ் பண்ண சொல்கிறாங்களா, அதை வந்து மாடிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா ஃபைன். ஸோ இப்போ இங்கே வந்துடலாம். ஸோ தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன், குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் தேடி பாருங்கள், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஹாரஸ்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. இந்த இதில் என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ்னு பார்க்கும்போது இந்த சிறப்பாம்சம், இந்த பில்லோட சிறப்பாம்சம் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து தெரிய வரும். ஓகேங்களா, ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 years to 14 years. ஓகேங்களா, 12 to 14 years நினைக்கிறேன் அந்த இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரேப் அப்படின்ற கேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 years வந்து இம்ப்ரெசன்மெண்ட்னு சொல்லி அதிகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து
மைனர் கேர்ள் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த 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 குற்றச்சாட்டை வந்து நிரூபணப்படுத்தப்பட்ட வந்து 20 years அப்படின்னு சொல்லிட்டு அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹாரஸ்மெண்ட் வரும்போது எதெல்லாம் ஹாரஸ்மெண்ட்டில் வரும் அப்படின்னு வரும்போது ஃபிசிக்கல், வேர்பல், நான் வேர்பல், அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஹாரஸ்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக் ஹாரஸ்மெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பப்ளிக் பிளேசஸ்லையும் அது வந்து ஹெல்த் கேராக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா, சர்வைலன்ஸ் கேமரா இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கணும். இப்படின்னு நிறைய வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பில்லை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. விமனை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக லாஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்காம இது தேடி போங்க. அதெல்லாம் படித்து வரும்போது இது கண்டிப்பாக மறக்காது. ஓகேங்களா? தமிழ்நாடு சட்டமன்றம் குற்றவியல் சட்டங்கள், ஓகேங்களா, 2025 மற்றும் பெண்களை துன்புறுத்துவதை தடுக்கும் தமிழ்நாடு சட்டம் 2025 ஆகியவற்றை நிறைவேற்றியுள்ளது. ஓகே. January 12 is celebrated as World Tamil Diaspora Day every year. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ தமிழ் டயஸ்போரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ் பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து வேற வேற கண்ட்ரியில் வேற வேற இடத்துல புலம்பெயர்ந்து இருப்பாங்க. ஓகேங்களா? வேற காரணங்களுக்காக, குடும்ப காரணங்களுக்காக இருக்கலாம், படிப்பு காரணங்களுக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்பு காரணங்களுக்காக இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து புலம்பெயர்ந்து இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அங்கே போய் வந்து தமிழோட ட்ரெடிஷன், தமிழோட கல்ச்சர், தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த வகையில் முடியுமோ அந்தந்த வகையில் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க டு த தமிழ். ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து நம்ம போட்டுறணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டயஸ்போரா டே. ஓகேங்களா? ஸோ அப்போது தமிழ் டயஸ்போரா டே அப்படின்னு சொல்லிட்டு January 12 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? January 12 தமிழ் டயஸ்போரா டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா January 12 தமிழ் டயஸ்போரா. ஓகே. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதி உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே. இதில் வந்து பெருசாக நம்மளுக்கு சொல்றது இல்லை. Jan 12 தமிழ் டயஸ்போரா அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அது பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கு மேலே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே அது என்னென்ன இருக்கோ அதையுமே பார்த்துடணும். ஓகே, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட், த தேர்ட் எடிஷன் ஆஃப் காசி தமிழ் சங்கம் செலிப்ரேட்ஸ் த டைம்லெஸ் பாண்ட்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் காசி. காசி தமிழ் சங்கமத்தின் 3வது பதிப்பு தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான காலத்தால் அழியாத பிணைப்புகளை கொண்டாடுகிறது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து காசி ராமேஸ்வரம் போகணுன்ற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. வயசான காலத்தில் காசி ராமேஸ்வரம் போகணுன்ட்டு அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசியில் போய் அந்த கங்கை நதியில் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுது புனித நீராடிட்டு வருவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. ஓகேங்களா? நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தனுஷ்கோடி இருக்கு இல்லையா, தனுஷ்கோடியில் வந்து அவங்க வந்து அந்த புனித நீராடி இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க, இங்கே இருக்கவங்க இருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரு கல்ச்சுரல் லிங்கேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இந்த காசி தமிழ் சங்கம். ஓகேங்களா? அதை வந்து குறிப்பிடுறதா இந்த காசி தமிழ் சங்கம். இது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எதெல்லாம் லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்தையும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கங்கை நதியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அந்த தனுஷ்கோடியும் சரி, அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும் சரி, அதை லிங்க் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அகஸ்தியரோட சிறப்பம்சங்கள், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து லிட்ரேச்சர் ஃபீல்டில் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்குது, ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது, யோகாவில் என்ன இருக்குது, சயின்ஸில் என்ன இருக்குது, மெடிசனில் என்ன இருக்குன்றதை அவங்க நல்லாவே அறிஞ்சிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க மட்டும் பயன்பெறாமல் அங்கே இருக்கிறவங்களும் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய லிங்கேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? காசிக்கும் இங்கே தமிழுக்கும் நிறைய லிங்கேஜ் இருக்குது. அதை வந்து நம்ம சிக்னிஃபை பண்ணணும், அதை வந்து நம்ம போற்றணுன்றதுக்காக கொண்டு வரது தான் இந்த டே, இந்த காசி தமிழ் சங்கம் அப்படின்றது. ஸோ இந்த வாட்டி எத்தனாவது முறை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3rd. ஓகேங்களா? அண்ட் இங்கே மகா கும்பமேளா இருக்குல்ல, கும்பமேளா நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வாட்டி மகா கும்பமேளா நடந்திருக்கு, அதுக்குமே இதுக்கு ஒரு லிங்கேஜ் இருக்குது. இந்த காசி தமிழ் சங்கத்தில் அகஸ்தியரை பற்றி படிக்கிறதும் சரி, அதே மாதிரி வந்து காசிக்கும் இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் லிங்கேஜை பற்றி பேசுகிறதும் சரி, அது இல்லாமல் இந்த மகா கும்பமேளா பற்றி பேசுறதும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம வந்து வருஷம் கொண்டாடணுன்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3rd எடிஷன் ஆஃப் காசி தமிழ் சங்கம், காசி தமிழ் சங்கமத்தின் 3வது பதிப்பு. ஓகேங்களா? இதில் முக்கியமான நம்மளுக்கு தெரிய வேண்டியது 3வது பதிப்பு தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான காலத்தால் அழியாத பிணைப்புகளை கொண்டாடுகிறது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு has reported a significant reduction in fatal road accidents. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு தான் ரொம்ப ஹையஸ்ட் இருந்தது. பிஃபோர் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸில் தமிழ்நாடோட கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை முன்னாடி வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எப்படிலாம் அந்த ஆக்சிடென்ட்ஸை குறைக்கலாம், என்ன மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸை கொண்டு வரலாம், ஓகேங்களா, ரோட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கண்டிஷன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதோட ரிசல்ட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டல்னா இறப்பு.
ஓகேங்களா. அந்த ரோட் அப்படிப்பட்ட ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல சேஞ்ச் தான். ஓகேங்களா. தமிழ்நாடு has reported a significant reduction in fatal road accidents with the number of death coming down by 273 in 2024. ஓகேங்களா. 2024ல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 273. ஓகே, இதில் 2025 பொறுத்த வரைக்கும் இன்னும் டேட்டா எக்ஸாக்டாக வரல, பட் கம்மி ஆகிட்டு வந்திருக்குன்றத ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே, முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது 2023 சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 273ஆக குறைந்தது. ஓகே, ஸோ குறைவு ஏற்பட்டுள்ளது. அதனால் அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியுதுன்றதை இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு have found a 13 cm long iron knife in the ongoing excavation site in மருங்கூர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மருங்கூர் அப்படின்ற ரீஜனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயன் நைஃப், ஓகேங்களா, இரும்பு கத்தி, அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியில் தமிழக தொல்லியல் ஆய்வாளர்கள் 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு இரும்பு கத்தியை கண்டெடுத்துள்ளனர். ஸோ இப்போ இந்த எக்ஸ்கவேஷன் சைட்ல என்னெல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி வந்து பேரலா, ஓகேங்களா, நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு அவங்க ஃபர்தராக ஃபர்தர் ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பொதுவாக படிக்கிறது ஒன்று, இந்தந்த இடங்கள்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சு அந்த பர்டிகுலர் இடத்துல என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க ஃபர்தராக அதுலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த ரீஜனில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத கிளியராக பாருங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸில் வந்து இது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த அயன் நைஃப் இரும்பு கத்தி வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு தமிழ்நாடு அந்த மாதிரி ஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இந்த கடலூரில் எந்த ரீஜனில் கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து மருங்கூர் அப்படின்ற ரீஜனில் அயன் நைஃபை வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியில் தமிழக தொல்லியல் ஆய்வாளர்கள் 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு கத்தி, ஓகேங்களா, ஸோ மருங்கூரில் இரும்பு கத்தியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டெடுத்திருக்காங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், a conch shell, conchனா என்னது, சங்கு. ஓகேங்களா. a conch shell which is used to make bracelets has been unearthed at மருங்கூர் நியர் பண்ருட்டி இன் கடலூர். கடலூர்ன்றது டிஸ்ட்ரிக்ட், பண்ருட்டின்றது ரீஜன். அதுக்குள்ள பார்க்கும்போது ஒரு எந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மருங்கூர் தான். இங்கேயும் மருங்கூர்ன்றது சேம் பிளேஸ் தான். இங்கே இன் அடிஷன் டு தட் அது இல்லாமல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்ச் ஷெல், சங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மருங்கூர்னு அதே பிளேஸ் தான் காஞ்ச் ஷெல். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள மருங்கூரில் வளையல்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அப்போ மருங்கூர்ல 2 கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கத்தி, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு. ஃபைன், அடுத்து போலாமா. ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன கண்டெடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. த பர்த்டே ஆஃப் யூவி சுவாமிநாத ஐயர் February 19, popularly known as Tamil Tata, was celebrated as Tamil Literary Renaissance Day in Tamil Nadu. ஓகேங்களா. ஸோ இந்த பேர் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளோட பாட புத்தகங்களே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா. தமிழ் தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஊவே சுவாமிநாத ஐயர். ஓகேங்களா. ஸோ அவரோட பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 19. அந்த February 19 இதுக்கப்புறம் வருஷம் என்னவா கொண்டாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே. தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே. ஓகேங்களா. ஃபைன். ஸோ தமிழ் தாத்தா என்று பிரபலமாக அறியப்படும் ஊவே சுவாமிநாத ஐயரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் தமிழ் புத்துயிர்ப்பு நாளாக கொண்டாடப்பட்டது. எதனால புத்துயிர்ப்பு நாளாக கொண்டாடப்பட்டது? ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் டேட்டா. ஓகேங்களா. எதெல்லாம் டேட்டா? ஊவே சுவாமிநாத ஐயர், February 19, ரெனைசன்ஸ் டே, தமிழ் தாத்தா, இதெல்லாம் டேட்டா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் எதனால அவரோட டே வந்து நம்மளுக்கு தமிழ் ரெனைசன்ஸ் டே கொண்டாடுறாங்க, எதனால அது ரெனைசன்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க, ஜஸ்ட் தமிழ்நாடு டே, தமிழ்நாடு லிட்ரேச்சர் டே அப்படின்னு கொண்டாடி இருக்கலாம் இல்லையா, எதனால அவர் தமிழ் தாத்தான்னு அழைக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விகள் எழணும். இந்த கேள்விகளை நோக்கி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வரும். அது நம்மளுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாம்பிள் அது கேட்குறாங்க இல்லைன்றதை தவிர்த்து நம்மளோட நாலேஜ் கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா. ஃபைன். ஸோ அப்போது தமிழ் தாத்தா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பனை ஓலைகள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ தான் நம்ம வந்து பேப்பரில் எழுதுறோம், அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதை வந்து சேவ் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதை ஆர்கனைஸாக வச்சுக்கிறோம், டாக்குமெண்ட் பண்ணுறோம், என்னென்ன எழுதுறோமோ என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம். அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலைகளை வந்து காப்பியங்கள்லாம் எழுதியிருக்காங்க. பனை ஓலைகளை காப்பியங்களை எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு 50 காப்பியங்கள் இருக்கும் இல்லையா, அதில் கூட 2 காப்பியங்கள் வந்து பனை ஓலையில் எழுதி அது வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து இவர் தான் நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, ஐயா ஊவே சுவாமிநாத ஐயர் தான் வந்து அதை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து புத்துயிர் கொடுத்துருக்காரு அதுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். தமிழ் லிட்ரரி ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஆல்ரெடி மறைஞ்சு போன தமிழ் லிட்ரரி சோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவர்
என்ன ஃபர்ஸ்ட் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் சேவ் பண்ணியிருக்காரு, அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் பரப்பியிருக்காரு, அதோட ஃபார்மேட்ஸை வேற மாற்றிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் லிட்டரரி ரெனேசன்ஸ் டே, தமிழ் புத்துயிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுறது. இப்போ புரிஞ்சிச்சா, ஒரு ஐடியா கிடைக்குதா என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி நிறைய பண்ணியிருக்காரு, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு இன்ஃபர்மேஷன், நோட் வர்த்தி, இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ டேட்டான்னு பார்க்கும்போது உவே சுவாமிநாதன் ஐயர் 1, 2வது அவரோட பர்த்டே February 19. ஓகே, உவே சுவாமிநாதன் ஐயரை வந்து என்னன்னு கூப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தான் கூடுவோம். February 19 எப்படி கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ரெனேசன்ஸ் டே, தமிழ் புத்துயிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா ஃபைன். அடுத்தது போயிடலாமா. போன் பாயிண்ட் probably used as a tool for weaving, நெசவுக்காக. ஓகேங்களா. and a tiny broken piece of gold have been unearthed by archaeologists at பொற்பனை கோட்டை, பொற்பனை கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். another excavation. ஓகேங்களா. திருப்பி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகழாய்வு நிபுணர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு போன், ஓகேங்களா, ஸோ ஒரு எலும்பு கத்தி மாதிரி இல்லைன்னா எலும்பு ஆயுதம் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. போன் பாயிண்ட் யூஸ்டு as a tool for weaving. ஓகேங்களா. நெசவுக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பொருள் எடுத்திருக்காங்க 1. 2வது broken piece of gold. இந்த 2 பொருட்கள் எங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பொற்பனை கோட்டை அப்படின்ற இடத்துல எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம், கடலூரில் நம்ம எங்கே பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மருங்கூரா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மருங்கூர் அப்படின்ற இடத்துல 2 பார்த்தோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச் ஷெல், சங்கு, இன்னொன்று அயன் நைஃப், இரும்பு கத்தி. ஸோ அது நம்மளுக்கு ஷோராக தெரியுதுமா, நல்லா கான்ஃபிடண்டாக படிச்சாச்சா. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், அந்த ரீஜன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டை. ஓகேங்களா. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா broken piece of gold 1. முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொற்பனை கோட்டை என்கிற இடத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நெசவுக்கான கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எலும்பு, ஓகேங்களா, கூர்மையான எலும்பு, கூர்மையான பொருள் மற்றும் தங்கத்தின் ஒரு சிறிய உடைந்த துண்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகே. ஸோ பொற்பனை கோட்டைன்றது பிளேஸு. அண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 broken piece of gold, இன்னொன்று பார்க்கும்போது உங்களுக்கு போன் பாயிண்ட். ஓகேங்களா. ஒரு எலும்பு, அது வந்து எதுக்கு பயன்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெசவுக்காக பயன்பட்டுருக்கு. ஓகே, அது ஆயுதமாக பயன்படுத்திருக்காங்க, எதுக்கு வேணால் பயன்படுத்திருக்காங்க இல்லையா, நெசவுக்காக அதை பயன்படுத்திருக்காங்கன்றது அதோட வடிவத்தை வச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2 படிச்சாச்சு, 2 எக்ஸ்கவேஷன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. 1 பார்க்கும்போது உங்களுக்கு பொற்பனை கோட்டையில் இருக்குது, இன்னொன்று பார்க்கும்போது மருங்கூர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மருங்கூரில் இருக்குது. ஓகே. ஸோ போக போக நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ஒன்று பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தது ரிவைஸ் பண்ணிக்கிறோம், ஸோ தட் மறக்காது, கன்ஃபியூஸாக ஆகாது. The Madurai bench of Madras High Court observed that a person of Hindu faith who wishes to marry a person of another faith then such a marriage should be registered under Special Marriage Act. ஓகேங்களா. இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தவங்க மற்ற மதத்தை சேர்ந்த இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல அவங்க வந்து பதிவு பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954. ஓகேங்களா. இதில் இதெல்லாம் டேட்டா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இது 1954 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. வேறொரு மதத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ய விரும்பும் இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் அத்தகைய திருமணத்தை 1954 ஆண்டு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை குறிப்பிட்டிருக்கு. ஓகேங்களா. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை குறிப்பிட்டது. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. இதில் வந்து யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸை வந்து நான் ஹிந்துஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறவங்க, பாய் ஆர் கேர்ள் யாராக இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சிம்பிள். நெக்ஸ்ட், நோட்டட் ரைட்டர் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் ரெசிபியன்ட் இமயம். ஓகேங்களா. நோட்டட் ரைட்டர் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் ரெசிபியன்ட் இமயம் அலைஸ் அண்ணாமலை. ஸோ இமயம்ன்றது பென் நேம். ஒருத்தவங்க அவங்க வந்து லிட்ரரி ஸ்பேஸில் மட்டும் வேறு ஒரு நேம் வச்சுருப்பாங்க, ஆக்சுவல் நேம் வேறு. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு தெரியும் நிறைய, இப்போ நம்மளுக்கு கண்டெம்பரரின்னு பார்க்கும்போது கண்டெம்பரரின்னு சொல்ல முடியாது, நம்ம அதிகமாக பார்க்கும்போது சினிமா ரிலேட்டடான லிட்டரரி பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சுஜாதா, அவரோட நேம் வந்து ஆக்சுவல் நேம் வந்து வேறு, ரங்கராஜன் தானே. ஸோ அவரோட ஒய்ஃப் நேம் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி புனை பேர்னு சொல்லுவோம், பெண் நேம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இமயம் அப்படின்றது பெண் நேம், அவரோட உண்மையான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் SC/ST. SC/STக்கு உண்டான ஸ்டேட்டோட கமிஷனோட வைஸ் சேர்பர்சனாக அவங்கள நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா. இமயம் அப்படின்றவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. இமயம் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது வந்து லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு அவார்டு தான். அப்போது எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒன்று அந்த வருஷத்தில் ஏதாவது அவரோட படைப்புகள் சிறப்பாக இருக்குன்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஓவரால் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேங்களா. ஓவரால் கான்ட்ரிபியூஷன்ஸை வச்சு அவங்க வந்து ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது செல்லா பணமா செல்லா காசா அந்த ஒரு பர்டிகுலர் லிட்டரரி பீஸுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்லா பணம் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து இமயம் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவரோட புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. இதுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு எது கொடுத்தாங்க ஸ்ட்ரைக் ஆகுது, பட் அவரோட அதர் நோட்டபிள் ஒர்க்ஸ்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் அதெல்லாம் தேடி பாருங்க, எல்லாமே வந்து ரொம்ப நோட்வர்த்தியாக தான் இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் ஃபார் தமிழ்நாடு கமிஷன் ஃபார் SC/ST அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. ஓகே, பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான வி. அண்ணாமலை என்கிற இமயம் தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா, ஸோ எது கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் என்னன்றது பேரலாக படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப டயரிங்காக இருக்காது. நிறைய டேட்டா படிக்கிறமே, நிறைய நியூஸ் படிக்கிறமே, நிறைய இன்ஃபர்மேஷன் படிக்கிறமே இருக்காது. இதை பார்க்குறேன், இதுக்கு பின்னாடி இருக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கிறேன், இதை பார்க்குறேன், இது பின்னாடி இருக்கிறத ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னொன்று பார்க்குறேன் கரண்ட் அஃபேர்ஸில், அப்போ இதே ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேரலாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப அலப்பாகவும் இருக்காது, பட் அட் த சேம் டைம் ரிவைஸ் பண்ண மாதிரியே இருக்கும், படிக்கும் போது ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இனாகிரேட்டட் கலங்கரை காம்ப்ரிஹென்சிவ் டி-அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன் 25 மெடிக்கல் காலேஜஸ் இன் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் தமிழ்நாடுல 25 மருத்துவ கல்லூரிகளை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கலங்கரை, இந்த பேர் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம் அதோட பேர் சொல்லிட்டு இது எந்த துறையை சார்ந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரி யாரு, இதில் பயன்படுறவங்க யாருன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது கலங்கரைன்றது அந்த பர்டிகுலர் ஆக்டோட அந்த இனிஷியேட்டிவோட பேர். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டி-அடிக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சென்டர். இந்த சென்டர் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த 25 மருத்துவ கல்லூரிகளில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள 25 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள கலங்கரை என்ற விரிவான போதைப் பொருள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கத்தை திறந்து வைத்துள்ளார். ஓகேங்களா, ஸோ போதைப் பொருள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு, ஓகேங்களா, டி-அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், டி-அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன இனிஷியேட்டிவ், அந்த இனிஷியேட்டிவ் பேர் யாரு, அதில் பயனடைவங்க யாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கலங்கரை அப்படின்றது இனிஷியேட்டிவோட பேர். இதில் வந்து யாருக்கு வந்து பயன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்ஷனில். ஓகேங்களா, ஸோ அடிக்ஷனில் இருந்து அவங்க வந்து மீள முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சென்டராக இருக்குது, இது ஒரு மையப்பகுதியாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நியூஸ்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூட் ஆர்டர்ஸ் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் 70 நியூ மரகத பூஞ்சோலை ஆர் வில்லேஜ் வுட்லாட்ஸ் டு அன் அவுட்லே ஆஃப் 404 lakh. இந்த அமௌண்ட் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பட் என்ன இனிஷியேட்டிவ், என்ன அண்டர்லைங் ஐடியான்றதை பாருங்கள். ஓகேங்களா, 17 இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த கவுண்டோட இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். 17 நியூ மரகத பூஞ்சோலை. ஓகேங்களா, ஃபைன். ஸோ தமிழ்நாடு அரசு 404 லட்சம் செலவில் 17 புதிய மரகத பூஞ்சோலைகள் அல்லது கிராமப்புற காடுகளை உருவாக்குவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, இன்டர்நேஷனல் லெவல்லையும் பார்ப்போம், நேஷனல் லெவல்லையும் பார்ப்போம், ஸ்டேட் லெவல்லையும் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறது, வைல்ட் லைஃபை ப்ரிசர்வ் பண்ணுறது, வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணுறதுன்றதை என்னன்றது பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன மாதிரி பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அங்கே என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, சாயில் லெவலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, பொல்யூஷன் லெவலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. தண்ணி இல்லைனா தண்ணியை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையும் பிளான்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து மரக்கன்றுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஏரியாவை வந்து என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட வாஸ்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல 17 மரகத பூஞ்சோலைகளை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ அவுட்லே வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். தமிழ்நாடு அரசு 404 லட்சம் செலவில் 17 புதிய மரகத பூஞ்சோலைகள். ஓகேங்களா, மரகத பூஞ்சோலைகள் எந்த விதமான பூஞ்சோலைகள் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரகத பூஞ்சோலைகள் அல்லது கிராமப்புற காடுகள், கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகள், ஓகேங்களா, உருவாக்குவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஓகே, ஸோ 17 நியூ மரகத பூஞ்சோலை. ஓகே, கிளியரா, ஃபைன். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ்னா ஜஸ்ட் நியூஸை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி ஏதாவது பேக் ஸ்டோரி இருந்துச்சு, அந்த பேக் ஸ்டோரி பார்க்குறோம். அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேவை பார்க்குறோம். அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.